வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேட் லென்ஸ். நான் ஒரு 2 வீடியோ போட்டேன். அது வெர்டிகல் வச்சு போட்டேன். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. யூடியூப்பில் போட்டிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு போடுங்கன்னாங்க. லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு இந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். சரி, ரைட், ஓகே. வந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு ஜாலியாக பார்க்கலாமா? எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தாங்க நான் நிறைய விஷயங்கள் போடுவேன். நான் இதுவே கட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் போடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரி, பார்ப்போம். இப்போ நான் எப்போயுமே என்னோடய யூஷுவலான ஸ்டைல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3 கேண்டிலோட ரேஞ்ச் எடுத்துக்கிறது தான் என்னோடய யூஷுவலான ஸ்டைல். 3 கேண்டில், அதுவும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கா. இப்போ 3 கேண்டில்னால் இப்போ இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில், இதுதான் லாஸ்ட் 3 கேண்டில். ஓகேங்களா? இப்போ வட்டியில் வச்சு அது ஒரு குழப்பமாக இருக்குங்கப்பா. எந்த ட்ரேடு எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல. இது ஃபேவரட் டூல்ஸா? இது அப்படி தான் இருக்கும். ஓகே 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 இதை கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது. யூடியூபுக்கு நான் புதுசு, ட்ரேடிங்க்கு நான் புதுசு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கிடையாது. ஒரு 3 வருஷமாக தான் ட்ரேடிங் பார்த்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கண்டுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஆனால் நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச சில நான் கண்டுபிடிச்ச மார்க்கெட்டில் கண்டுபிடிச்ச விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும். அதுதான் அந்த கான்செப்ட். இப்போ இந்த 3 கேண்டில் எடுத்துட்டோமா? ஓகே, இப்போ சிம்பிளாக என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு? நேற்று பை ஆகி போயிருக்கு. திரும்பி வந்து இன்றைக்கி வந்து செல் ஆகி கீழே டவுனில் இறங்கியிருக்கு. பாருங்கள், நேற்று தான் இந்த லைன் இருக்கு இல்லையா, ப்ளூ லைனில் வந்து ஒவ்வொரு டேவோட அந்த டைம் பீரியட் இன்டர்வல், டே இன்டர்வல். அப்போ நேற்று இந்த இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. நேற்று மேலே போயிடுச்சு, இன்றைக்கி கீழே வந்திருக்கு. ஓகேவா? நேற்று திங்கக்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இதுக்கப்புறம் இந்த வாரம் புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் ட்ரேடிங் நடக்கும் கம்பல்சரியாக. இந்த 3 நாள் எப்படி போகலாம், எப்படி போகும் 3 நாள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதற்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நேத்தோட ரேஞ்சை இப்படி போட்டுங்க. நம்மளோட பாக்ஸை போட்டோம்னா யூஷுவலாக ரிட்டர்ன் ஆகிறதா இருந்தால் இந்த பர்பிள் ஜோன் தான் அதிகபட்சம். அது ரிட்டர்ன் இருக்க வேண்டிய ஜோன். இதுவும் இவ்வளோ செட்டிங்கை மாற்றி வச்சுருக்கேன். ஓகே, ஓகே, இதுதான் வந்து என்னோடய அதிகபட்சம். இப்போ ஒரு ரேஞ்சு, ஒரு ப்ரைஸ் ஒரு ரேஞ்சில் போயிருக்குன்னா, நேற்றோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதிகபட்சம் ரீட்ரெஸ்ட் ஆகக்கூடிய ஏரியா இது தான். இந்த ரேஞ்சை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். க்ளோஸ் வச்சிருச்சுனாலே 1 ஹவரே க்ளோஸ் வைக்கக்கூடாது. இருங்க, 1 ஹவரில் வச்சு பார்த்துறேன். ரூல்ஸ் பிரகாரம் 1 ஹவர் க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சுட்டாலே மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் 4 ஹவருக்கு க்ளோஸ் வைக்கலை. ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்து இந்த பாக்ஸ் போட்டது வந்து நேற்றோட ரேஞ்ச். நேற்று பை ஆகி போச்சு. பை ஆகி போயிட்டு இன்றைக்கி இதில் வந்து மார்க்கெட் நல்ல அக்ரெசிவாக பை ஆக போகுதுன்னா இந்த பர்பிள் ஜோன்லேயே ரிவர்ஸ் எடுத்து ரிட்டர்ன் ஆகி மேலே போயிடும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ்லேயே என்ன பண்ணும், 50% கீழே வந்து இந்த பர்பிள் ஜோனை டச் பண்ணி திரும்பி மேலே போயிருக்கு. மேலே போன மார்க்கெட்டு மேலே போக முடியாமல் கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை மணி நேரம் பாருங்கள். 1 2 3 4 5 இந்த ஏரியா சொல்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 மணி நேரமாக
போராடி பார்த்துட்டு மேலேயே போக முடியாமல் திரும்பி சரிஞ்சு கீழே வந்துருச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, திரும்பி வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்கும் பண்ணியிருக்குது. அந்த பர்பிள் ஜோனை பிரேக் பண்ணியிருக்குது. ஆனால் நேற்று டேவோட லோ எங்கே இருக்குது? டேவோட லோ வந்து இதுதான். நேற்று டே ஸ்டார்ட் ஆனது. டேவோட லோவை கீழே போயிட்டு திரும்பி உடனே மேலே போயிடுச்சு. இப்போ நேற்று பை ஆயிடுச்சு, இன்றைக்கி லைட்டாக ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கணும். ரீட்ரெஸ்ட் மீன்ஸ் இந்த பர்பிள் ஜோன்லேயே ரீட்ரெஸ்ட் ஆகலாம். மார்க்கெட்டு அக்ரெசிவாக இருந்ததுன்னா இருந்ததுன்னா இப்போ இந்த பர்பிள் ஜோன்லேயே வந்து இங்கேயே கொஞ்ச நேரம் அப்படி விற்க போட்டு ட்ரை பண்ணி மேலே போயிட்டுருக்கோம். சரி, அப்படி இல்லையா 50% வந்து எடுத்துக்கிட்டு மேலே போகும். ஏன்னா நேற்று வந்து நல்ல பை, மண்டே நான் சொல்கிறது, மண்டே நல்ல பை ஆகிருக்கு. அப்படி பை ஆகி இருந்ததுனால இன்றைக்கும் பை ஆகணும், அதான் சான்சஸ் அதிகம். ஆனால் பை ஆகாமல் திரும்பி என்ன இருக்குது, கீழே வந்துருக்கு. சரி, கீழே வந்த மார்க்கெட் இந்த பர்பிள் ஜோன்லேயாவது ரிட்டர்ன் ஆகிருக்கணும்னு பார்த்தா பர்பிள் ஜோனையும் பிரேக் காலையிலே வந்து டச் பண்ணிவிட்டு மேலேயும் போகாமல் ஒரு 7-8 மணி நேரம் போராடிட்டு திரும்பி கீழே வந்து டேவோட லோ இருக்கு இல்லையா, அந்த லோவை கீழே வரைக்கும் போயிட்டு திரும்பி மேலே போய் பர்பிள் ஜோன் மேலேயும் போய் க்ளோஸ் வைத்து விட்டது. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பை ஆகி தான் போகணும். 99.9% என்னை பொறுத்த வரைக்கும் பை ஆகி தான் போகணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். அதாவது என்னென்னா, இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் இது எதாவது வேறு ஒரு கலரில் போடும். சரி, நான் ரெட்டில் போட்டுருவோமா? ஓகே. இந்த ரேஞ்சு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நாள், இதில் ஒரு 5 நாள், 2 வாரமாக இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்காக துடிச்சிட்டு இருக்கு. இது வந்து என்றைக்கு ஃபாலோ ஆகி விழுந்தது? ஜனவரி 26ஆம் தேதி மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஃபாலோ ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சு, திரும்பி கீழே வந்தது, திரும்பி மேலே போச்சு, திரும்பி கீழே வந்தது, திரும்பி மேலே போய் நேற்று தான் பிரேக் பண்ணி இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் இது வந்து எப்பயுமே இந்த பிரேக் ஆச்சுன்னா யூஸ்வலாக திரும்பி வந்து அதே இடத்த வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு போகணும். அதனால தான் வந்து யூஸ்வலாக இந்த 50%லையோ இல்லை மேலே பர்பிள் ஜோன்லேயோ போகாமல் இந்த ஏரியாவை இப்போ வந்து இங்கே ரீட்ரேஸ் பண்ணிட்டான். இப்போ ரீட்ரேஸ் பண்ணதுனால திரும்பி இங்கேருந்து மார்க்கெட் போயிடணும். இப்போ நல்ல லாங் பை எடுக்கிறவங்களா இருந்திருந்தால் இந்த அவர் ட்ரேடு என்ட்ரி ஆகி இருக்கணும். இதில் இது எந்த ஹவரில் வருது? 7:30 மணிக்கு. அதான் இன்னையோட நியூயார்க் செஷன் 5100. என்னோட கணிப்பு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த மார்க்கெட் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை. கண்டிப்பாக இந்த மார்க்கெட் 5300 அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு கம்பல்சரியாக போயிடும். இந்த ரேஞ்ச் ஹரிசாண்டல் இப்பொழுது போட்டோம்பொழுது கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். வீடியோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கும். அதை தவறாக நினைக்காதீர்கள். இந்த ரேஞ்சை போய் மார்க்கெட் டச் பண்ண போகுது. இப்போ மார்க்கெட் 5000 எதில் மார்க்கெட் மூவ் ஆகினதுன்னு தெரியலையா? $5150 இருக்குது. இன்னும் 150 புள்ளி இந்த வாரம் எண்டுகளில் போயிட்டுருக்கும். நீங்கள் அழகாக 5100 என்ட்ரி ஆகிட்டு இருந்தீங்கன்னா 5300ன்ற அந்த கான்செப்டுக்கு போயிருக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாலோ ஆன இந்த டோட்டல் ரேஞ்ச்
இதெல்லாம் அழிச்சிடலாமா? இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், இருங்க வரேன். இந்த ஃபாலான இந்த ரேஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? ஃபாலான இந்த ரேஞ்சு இப்போ மார்க்கெட் எங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு? இந்த மார்க்கெட் ட்ராவல் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ இங்கே இருக்குது. அப்போ இந்த பர்பிள் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பர்பிள் பாக்ஸ் வரைக்குமே போயிடும். அதையும் போட்டுருவோம் உங்களுக்கு. போட்டுறோம். போட்டு சென்ட்ரல் லைன் ஒன்று ஸ்ட்ராங் பண்ணிடலாம். செட்டிங்கில் போய்ட்டு ஸ்டைல் பார்டர் எக்ஸ்டெண்டர் ரைட்டு மிடில் லைன், மிடில் லைன் திக்னஸ் அது இருக்கட்டும். இது லைனாக போட்டு இதை போட்டுரும். ஓகே, போட்டோன்னா இந்த ரேஞ்சை கன்ஃபார்ம்டாக டச் பண்ணிவிடும். இப்போது சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லாவே மேலே போயிடும். இதுதான் நான் 5300க்கு போயிடும்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்டு காமிச்சது உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ நான் இந்த 7:30 மணிக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா இப்போ வேறு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ நேற்று மேலேருந்து இங்கே கீழே வந்துட்டுருக்கு இல்லையா, இருங்க இந்த ட்ராயிங்லாம் அழிச்சிடலாம். பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்க விடட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 நிமிஷம் ஆகிடுச்சா? சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு ரெண்டாவது செல் கேண்டில் போட்டுட்ருக்கு. இப்போ இன்னும் ஒரு செல் கேண்டில் போட்டுட்டாலே இது ஒரு ரேஞ்சாக கவர் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ரேஞ்ச் எடுப்பேன்னா, 3 கேண்டில் வந்துருச்சுன்னா ஆப்போசிட் இல்லாமல் நடுவில் ஒரு கேண்டில் வரும், அது பிரச்சனை இல்லை. 3 கேண்டில் இருந்தாலே அது ஒரு ஸ்விங்காக மாற்றிடுவோம். இப்போ இன்னும் ஒரு கேண்டில் வந்து விட்டுச்சுன்னா இந்த ரேஞ்சை ஒரு ஸ்விங்காகி இந்த ஏரியாவிலையோ எடுக்கிறது ட்ரை பண்ணோம். அவ்வளோதான். இது எந்த டைம் 1 ஹவரில் இருக்கா? இருங்க, ஒரு 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் மாற்றினோம்னா இங்கே ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 50% ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? நாளைக்கு இந்த ஏரியாவில் இருந்தோ இந்த இடம் இல்லை, இந்த இடமும் இல்லை. அப்போ இந்த இடம் இந்த 50% ஏரியாவிலேருந்து திரும்பி கொஞ்சம் ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு இந்த 50% டச் பண்ணி ரீட்ரெஸ்ட் ஆகிட்டும் போகலாம். இல்லை அக்ரெசிவாக மேலே போகுதுன்னா இப்போ 7:30 மணிக்கு விட்டவங்க இப்போ இந்த டைமில் கூட இங்கே என்ட்ரி ஆகலாம். இங்கே என்ட்ரி ஆனீங்கன்னா நீங்கள் ஆனால் இந்த பர்பிள் ஜோனுக்கு கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த எண்டில் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போ திரும்புது இல்லைங்களா, இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு ஹை வச்சது, இப்படி போய் ஹை வச்சு திரும்பி ஸ்கெட்ச் ஒர்க் ஆகலையா, புள்ளி தான் வருது. இப்படி போய் ஒரு ஹை இப்படி போயிட்டு திரும்பி இப்போ இப்படி ஹை போயிட்டுருக்கு. இப்போ லோ போனோன்னா இதை உடச்சி இப்படி வரணும். ஆனால் அப்படி உடச்சி போகாது, இந்த இடத்துல இருந்தே இப்படி போகணும். அதுதான் கான்செப்ட்டு. நான் எதிர்பார்க்குற கான்செப்ட் இப்படி தான் நடக்கணும்லாம் மார்க்கெட்டில் எந்த எதுவும் விதியும் கிடையாது. இப்போ மேலே போனது இப்போ ஒரு ரீட்ரெஸ்ட்மெண்ட் வருது. என்னங்க இது, வேறு எதாவது அழுத்திட்டோம் பொழுது சார்ட்டு. ஓகே, மேலே போக வேண்டிய மேலே ஹை வச்சுட்டு இப்போ திரும்பி இப்போ ரீடெஸ்ட் ஆகுது. அப்போ ரீடெஸ்ட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சோட 50% இல்லைனா இந்த பர்பிள் ஜோன் இப்படி தான் இப்போ போகும். நாளைக்கு நான் இதே டைமுக்கு வீடியோ போடுறேன். இதுவே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பொறுமையாக பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. ஏதாவது சிம்பிளாக ஒரு தம்ப்நெயில் போட்டு போடுறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு 150 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் ஒரு நல்ல வாய்ப்புங்க இது. நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு கிடைக்குமான்னு தெரில, இல்லைனா இது இப்படி ஏறி போயிடலாம். ஆனால் இந்த டைமை விட்டுடாதீங்க. இது 7:30 மணிக்கே ட்ரேட் எடுத்துருக்கணும். 7:30 மணிக்கு ட்ரேட் எடுத்துன்னு கவலைப்படாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பெருசாக பேக்கில் போகாது. இப்போ இது ரிவர்ஸ் ஆகும்போது ட்ரேட் எடுத்துட்டால் 100 பாயிண்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக யாரெல்லாம் பார்த்தீர்களோ அவர்களுக்கு நன்றி. இதெல்லாம் நான் எப்படி எடுக்கிறேன், இப்போ உங்களுக்கு பார்க்குறது என்னவோ பாக்ஸ் போகிறான் ரேஞ்சு போகிறான்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் பொறுமையாக ஒன்றா சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் லைவ் ட்ரேடிங் போட முடியும். 1
ரெண்டாவது நானும் எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன்னா அதுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா, அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் பார்ப்போம்.